அன்பான சகோதரர்களே, எனக்கு வரவேற்புரை என்னும் ஒரு பொறுப்பை கொடுத்திருக்கிறார்கள். வரவேற்புரை என்று சொன்னால் அப்படின்னா என்ன அப்படின்னு தெரிஞ்சிடணும். வரவேற்புரை அப்படின்னு சொன்னால் ஒருவர் வருவதற்கு முன்பே அவருடைய சிறப்புகளை சொல்ல வேண்டும். அவரை பற்றி அவருக்கு வாழ்த்து கூறி வரவேற்பு கொடுக்க வேண்டும் என்பதுதான் வரவேற்புரை. அந்த அடிப்படையில் நமது ஊருக்கு இன்றைய தினம் நம்முடைய சஜ்ஜாதா கிபிலா இர்ஃபானுல்லா ஷா தாமத் பரக்காத்து அவர்கள் இன்று நமக்கு முன்னால் வர இருக்கிறார்கள். அவர்களை பற்றி என்னை விட நீங்கள் எல்லோரும் நன்கு அறிந்தவர்கள். அவர்களை பற்றி நான் உங்களுக்கு விளம்பரம் செய்ய வேண்டிய அவசியமில்லை. அதுபோல நமது தந்த தங்கம் சுபூரிசா கிபிலா தாமத் பரக்காத்துஹு அவர்களை பற்றியும் நாடறிந்த உண்மை, உலகமறிந்த உண்மை, நாம் அதைவிட நன்கே அறிந்து வைத்திருக்கிறோம். அவர்களை பற்றியும் நமக்கு தெரிந்தது தான். அதுபோலவே நம்முடைய சர்க்கார் கிபிலா நாயகத்துடைய ஹலீஃபாக்கள், முத்தான ஹலீஃபாக்கள் இருக்கிறார்கள். அதிலே உயர்வான ஹலீஃபாக்கள் இருக்கிறார்கள். அந்த உயர்வான ஹலீஃபாக்களில் சுபூரி ஷா கிபிலா எஜமா அவர்கள், இர்ஃபானுல்லா ஷா கிபிலா அவர்கள், அதுபோன்ற எத்தனையோ ஹலீஃபாக்களை நாம் கண்டிருக்கிறோம். ஆனால் நமதூர் மக்களை பண்படுத்தக்கூடிய, நமதூர் சிறார்களை எத்தனையோ பேர்கள் பண்படுத்தக்கூடிய அளவிற்குள்ள மிகப்பெரிய பாண்டித்துவத்தை பெற்ற முஸ்தாக் ஈசா கிபிலா தாமத் பரக்காத்துஹு அவர்களை பற்றியும் நாம் அறிந்த உண்மைதான். இன்ஷா அல்லாஹ், அல்லாஹ் நாடினால் அவர்களும் வருவார்கள். அவர்களையும் நாம் வருக வருக என வரவேற்பதில் பெருமிதம் கொள்கிறோம். அருமையானவர்களே, அதுபோல நமது ஊருக்கு வருகை தந்த, வருகை தரக்கூடிய எல்லோரையும் நாம் வருக வருக என வரவேற்பதில் என்றுமே நாம் சளைத்தவர்கள் அல்ல. நமது ஊரை பொறுத்தவரையில் நமது ஊருக்கு தீனுடைய ஜோதியை வழங்குவதற்காக வந்த ஷைகுமார்கள், குருமார்கள், அவர்கள் இந்த ஊருக்கு வந்து தீன் மார்க்கத்தை, தீன் ஜோதியை ஒளி ஏற்றுவதற்கு முன்பதாகவே நமதூர் யாரும் மறுக்க முடியாது. ஏனென்றால் காலம் தொட்டு காலமாக நமது ஊருக்கு வந்த மக்கள் யார் என்றால், தென்னாட்டு ஜோதி நாவூர் காதிர்வழி நாயகத்தை நேசித்தவர்கள், காதிர்வழி நாயகம் அவர்களை பின்தொடர்ந்து வந்த மக்கள் நமது ஊரிலே இன்று வரை வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அந்த வாரிசுகள் தான் இன்று நமது ஊரிலே வாழ்கிறார்கள். அதனுடைய பரக்கத்தினால் நமது ஊருக்கு வந்தவர்கள் கொஞ்ச நஞ்சமல்ல, பெரும் பெரும் நாதாக்கள் எல்லாம் நமது ஊருக்கு வந்திருக்கிறார்கள். குலாம் ரசூல் பாவா அவர்கள் நமது ஊருக்கு வந்திருக்கிறார்கள். அவர்களுடைய பரக்கத்தினால் பின்னால் வரக்கூடிய வலிமார்களை, பின்னால் வரக்கூடிய இறை நேசர்களை முன் எச்சரிக்கையாக நிறைய இஷாராக்கள் செய்யப்பட்டிருக்கிறது. அவர்கள் வந்த பரக்கத்தினால் அதனுடைய தொடர்பிலே விலாயத்துடைய அந்தஸ்தை எட்டியவர்கள் மஸ்தாலப்பை எஜமா ரஹமத்துல்லாஹி அலைஹி நமது ஊரிலே அடங்கியிருக்கிறார்கள். அவர்களுடைய பரக்கத்தினால் நமக்கு கிடைத்த ஒரு பாக்கியம், ஷிபிலி பாபா ரஹமத்துல்லாஹி அலைஹி அவர்களுடைய தகப்பனார் நெய்னா முகமது வலியுல்லா அவர்கள் நமது ஊருக்கு வருகை தந்தார்கள். அந்த பரக்கத்தினால் நமது ஊரிலே ஒரு முத்து அடங்கி இன்று தர்காவாக குடிகொண்டிருக்கிறது. எல்லாமே பெரியவர்களுடைய பாக்கியம், அவர்களுடைய முன் அறிவிப்புகள். பெரியவர்கள் வருவார்கள் என்ற முன் அறிவிப்புகளின் அடிப்படையிலே எத்தனையோ முன்னறிவிப்புகள் நடந்திருக்கிறது. நாமெல்லாம் கேள்விப்பட்டிருப்போம். இப்ராஹிம் சூஃபி ஹசரத் அப்படின்னு ஒரு பெரியவங்க, அவர்களும் நமது ஊருக்கு வந்தார்கள். அவர்கள் வந்து அடுத்து ஒரு பெரிய நாதாக்கள் வரப்போகிறார்கள்,
அதற்காக வேண்டி இந்த ஊரை தயார் செய்தார்கள் மஸ்தாவாப்பா அவர்களின் மூலமாக, இப்ராஹிம் சூஃபி ஹசரத் அவர்களின் மூலமாக, குலாம் ரசூல் பாபா அவர்களின் மூலமாக இந்த ஊரை பண்படுத்தி சுத்தம் செய்தார்கள். அவர்கள் ஜோதியை ஏற்றினார்கள், அதை சிமிழி வைத்து அதை உயர்தளத்திற்கு கொண்டு சென்றார்கள். சர்க்கார் கிபிலா ஃபைசே நாயகம் அவர்களும் ஜமாலிசா கிபிலா தாமத் பரக்காத் ரஹமத்துல்லாஹி அலைஹி போன்ற மகான்கள் எல்லாம் நமது ஊரிலே அந்த ஜோதியை அணைய விடாமல் ஏற்றி சென்றார்கள். அந்த பரக்கத்தை இன்று வரை நமது ஊர் மக்களிடத்தில் அல்லாஹு தாலா வைத்து கொண்டே இருக்கிறான். இன்ஷா அல்லாஹ் கியாம நாள் வரை இந்த ஜோதி அணையாமல் இருக்க வேண்டும். அதை நாம் பாதுகாக்க வேண்டும். அடுத்த தலைமுறைகளுக்கு நாம் அதை கடத்த வேண்டும். கடத்துவது நம்முடைய கடமை. அதன் விளைவாகத்தான் நமது ஊரிலே அரபுக் கல்லூரி உதயமானது. அவர்களுடைய வந்த வரக்கத்தினால் தான் அரபிக் கல்லூரி உதயமாகி தமிழகமெங்கும் தரீக்கத்துடைய ஞானத்தை, உலகமெங்கும் என்று கூட சொல்லலாம், பல பகுதிகளுக்கு தரீக்காவுடைய ஞானத்தை, அறிவை, அந்த தாலீமுகளை கொண்டு சென்றது இந்த மதரசாவின் பரக்கத்தினால்தான். எங்கு சென்றாலும் புறவச்சேரி என்று சொன்னால் ஊரோ பள்ளிவாசலோ மற்றவைகள் தெரிவதற்கு முன்பதாக மதரசா தெரிந்துவிடும். மதரசா அந்த அளவிற்கு பிரபல்யமாக ஆகிவிட்டது. அருமையானவர்களே, இதெல்லாம் பின்னால் வருவதற்கு முன் அறிவிப்புகளாக அது வரவேற்புரையாக நடந்திருக்கிறது. இது போன்ற வரவேற்புரைகள் மற்ற இடங்களில் நடந்திருக்கிறதா என்றால் ஆம். முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறப்பதற்கு ஆயிரக்கணக்கான ஆண்டுகளுக்கு முன்பதாகவே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி வரவேற்புரை நிகழ்த்தப்பட்டிருக்கிறது. அவர்களை பற்றி முன் அறிவிப்புகள் சொல்லப்பட்டு கொண்டே இருந்தது. நபி ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் முதல் சொல்லப்பட்டது. ஒரு ஹதீஸில் வருது, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், என் தந்தை இப்ராஹிம் நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய துஆவாகவும் என்னுடைய சகோதரர் ஈசா நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய முன் அறிவிப்பாகவும் நான் பிறந்தேன் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். யாருடைய துஆ? என் தந்தை இப்ராஹிம் நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் துஆ செய்தார்கள். குர்ஆனில் அல்லாஹ் பதிவு செஞ்சுட்டான், ரப்பனா வபஅஸ் ஃபீஹிம் ரசூலம் மின் அன்ஃபுஸிஹிம், ரப்பே நாயனே அந்த மக்களுக்கு அவர்களிலிருந்தே ஒரு ரசூலை அனுப்பு. எந்த மக்களுக்கு? வேற ஊரில் மக்கா வாசிகளுக்கு, மக்கமா நகரத்திலே வாழ்பவர்களுக்கு அவர்களிலிருந்தே ஒரு தூதரை அனுப்பி அவர்களை செம்மைப்படுத்தக்கூடிய, அவர்களை பண்படுத்தக்கூடிய நபியை அனுப்பு என்று இப்ராஹிம் நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் துஆ செய்தார்கள். நபி ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் குர்ஆனிலே வந்திருக்கிறது, நான் ஒரு நபியாக முஸத்திகல் லிமா பைன யதைய மின தௌராத் முபஷ்ஷிரன் பிரசூலி யதி மின் பஅதி இஸ்முஹு அஹ்மத். நான் யார் தெரியுமா? நபி ஈசா நபி அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொன்னார்கள், நான் நபியாக, நான் ரசூலாக வேதத்தை கொண்டு வந்திருக்கிறேன். எப்படிப்பட்ட ரசூல் தெரியுமா? எனக்கு முன்னால் வாழ்ந்த மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களையும் அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட தௌராத்தையும் உண்மைப்படுத்தக்கூடிய நபி. அது மட்டுமல்ல, எனக்கு பின்னால் வரக்கூடிய கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹ் அஹ்மது என்னும் பேருடைய, முகம்மது என்னும் பேருடைய நபியை உண்மைப்படுத்தக்கூடிய ஒரு நபியாக நான் இருக்கிறேன் என்று நபி ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் மக்களுக்கு மத்தியிலே பிரகடனப்படுத்தினார்கள். இது ஈசா அலைஹிஸ்ஸலாத்தோடு முடிந்து விட்டதா? ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கும் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் மத்தியில் 570 ஆண்டுகள் வித்தியாசம். ஆனால் அதற்கு முன்னதாகவே உலகத்தில் எத்தனை நபிமார்கள் வந்தார்களோ எல்லா நபிமார்களிடத்திலும் அல்லாஹ் தஆலா ஒப்பந்தம் எடுத்தான். வைத அஹத்னா மீசாக்கன் நபியின லமா ஆதைதுகும் மின் கிதாபின் வ ஹிக்மத்தின். எல்லா நபிமார்கள்ட்ட அல்லாஹ் தஆலா சத்திய பிரகடனை வாங்கலாம். உங்களுக்கு வேதத்தை கொடுத்தேன், ஞானத்தை, அறிவு ஞானத்தை கொடுத்தேன், எல்லாவற்றையும் நான் உங்களுக்கு கொடுத்தேன். ஆனால் ஒரு நிபந்தனை, கடைசியிலே ஒரு நபி வருவார்கள், முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ற பேரிலே நபி வருவார்கள். யாரையும் உங்களுடைய உம்மத் என்று சொல்லக்கூடாது, முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய உம்மத் என்று பெயரை மாற்றிவிட வேண்டும் என்று அல்லாஹ் தஆலா எல்லா நபிமார்களிடத்திலும் சத்திய பிரகடனம் எடுத்தான். எல்லா நபிமார்களும் அதை ஒத்துக்கொண்டார்கள். எல்லா நபிமார்களும் அந்த கருத்தை ஒத்துக்கொண்டார். ஆக அல்லாஹ் தஆலா ஒவ்வொரு நபிமார்களிடத்திலும் அந்த செய்தியை சொன்னான், முஹம்மது ரசூலுல்லாஹ் என்று வருவார்கள் என்று.
மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தங்களுடைய உம்மத்தார்களிடத்திலே முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை வருகை பற்றி சொன்னார்கள். அது மட்டுமல்ல, ஏன் முஹம்மது ரசூலுல்லாஹ் மட்டுமில்ல, நபி ஆதம் நபி அலைஹிஸ்ஸலாம் அவருடைய காலத்திலே நடந்திருக்கிறது. ஆதம் நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்களுடைய பிள்ளைகள்கிட்ட எப்போ பார்த்தாலும் சொல்லுவாங்க, முஹம்மது ரசூலுல்லாஹ் என்று ஒருத்தவங்க வருவாங்க, முஹம்மது ரசூலுல்லாஹ் என்று வருவார்கள், அவர்கள் உங்களுடைய ரூஹாக இருக்கிறார்கள், உங்களுடைய நூறாக ஒளியாக இருக்கிறார்கள், அவர்களை பந்தம்போல் பற்றி பாதுகாத்து கொள்ளுங்கள் என்று அடிக்கடி சொல்லுவார்கள். ஒரு தடவை சீத் அலைஹிஸ்ஸலாம் அவங்க மகனார் கேட்டாக, யார்? ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துடைய மகனார் சீத் அலைஹிஸ்ஸலாம் கேட்டாக, வாப்பா எப்போ பார்த்தாலும் முகமது நபின்னே சொல்கிறீங்களே, சொர்க்கத்தில் வாழ்ந்தது நீங்கள், சொர்க்கத்தை அனுபவித்தது நீங்கள், துனியாவுக்கு வந்தது நீங்கள், ஆதி பிதா மனிதர் நீங்கள், முதல் மனிதர் நீங்கள், அப்படி இருக்கும் முகமது ரசூலை போய் சொல்லிக்கிட்டே இருக்கிறீங்களே, அவரை பற்றி உனக்கு தெரியாதுப்பா, அவங்க உம்மத்தை பற்றி உனக்கு தெரியாதுப்பா. யார் சொல்கிறா? நபி ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் சீத் அலைஹிஸ்ஸலாத்திட்ட சொன்னாங்க, என்ன தெரியுமா, எப்பா நான் ஒரே ஒரு பாவம் செஞ்சேன்பா, ஒரு பாவம் செஞ்சாம்பா, அல்லாஹ் தஆலா என்ன சொர்க்கத்தை விட்டே வெளியே போக சொல்லிட்டாம்பா. ஆனால் அந்த முஹம்மது ரசூலுல்லாஹ் உம்மத்தால் இருக்காங்களே, அந்த ஆட்க பாவம் செஞ்சுக்கிட்டே தான் இருப்பாங்க, வீட்டுக்குள்ளே இருப்பாங்க, அல்லாஹ் வீட்டுக்குள்ளே வெளியே வர விட மாட்டாம்பா. அப்பேற்பட்ட அல்லாஹ்வால் பாக்கியம் கொடுக்கப்பட்ட ஒரு உம்மத்து. நான் ஒரு பாவம் செஞ்சேன், அந்த பாவத்திற்காக வேண்டி அல்லாஹ் தஆலா ஆடையை உறிஞ்சி விட்டுட்டான். என்ன சொல்கிறாங்க? ஆடையை உறிஞ்சி அம்மலமாக்கி துனியாவில் விட்டான். ஆனால் முஹம்மது ரசூலுல்லாஹ்வுடைய உம்மத்தார்கள் எல்லா பாவத்தையும் செஞ்சுக்கிடுவாங்க, மிடுக்கா ட்ரெஸ்ஸையும் போட்டுக்கிடுவாங்க, பெரிய பெரிய ட்ரெஸ்ஸையும் போட்டுக்கிட்டு பெரிய ஆளாக ஊருக்குள்ளே பவனி வருவாங்க, அல்லாஹ் தஆலா அவங்கள மன்னிச்சுக்கிட்டே இருப்பான். எவ்வளோ பெரிய பாக்கியம்! அப்பேற்பட்ட பாக்கியம் கொடுக்கப்பட்டவர்கள் முஹம்மது ரசூலுல்லாஹ்வுடைய உம்மத்தார்களும். இன்னும் சொன்னாங்க, இப்போ நான் ஒரு பாவம் செஞ்சேம்மா, 300 வருஷம் அல்லாஹ் என்னை தவிக்க விட்டுட்டான்பா. ஒரு பாவம் செஞ்சேன், அல்லாஹ் என்ன 300 வருஷம் தவிக்க விட்டா அல்லாஹ் தஆலா. ஆனால் முஹம்மது ரசூலுல்லாஹ்வுடைய பாவத்தா உம்மத்தார்கள் அவங்க பாவம் செய்வாங்க, 300 வருஷம்லாம் இல்லை, அன்னைக்கே உட்காந்து ஒரு பாவம் செஞ்சு போட்டு அன்னைக்கே உட்காந்து மன்னிப்பு தேடுவாங்க, அல்லாஹ் தஆலா மன்னிச்சிருவான், அல்லாஹ் அவங்க நெருக்கமான கருணையான உம்மத்துப்பான்னு சொன்னாங்க. அப்படியா? சீத் அலைஹிஸ்ஸலாம் ஆச்சரியப்பட்டாங்க. நான் ஒரு பாவம் செஞ்சேன், என் பாவத்துக்கு மன்னிப்பு கிடைக்காதான்னு தேடி தேடி அலைஞ்சேன், எங்கே போகிறது? அல்லாஹ் நீ மக்காவுக்கு நடந்து போ, ஒன்றுமே இல்லை, எந்த வாகனமும் இல்லை, கார் இல்லை, சைக்கிள் இல்லை, பைக் இல்லை, ஃப்ளைட் இல்லை, ரயில் எதுவும் இல்லை, காலால் நடந்து போய் அங்கே போய் மன்னிப்புகள் அல்லாஹ் தஆலா என்ன பார்த்து சொன்னான், எனக்கு நான் பட்ட பாடு. ஆனால் முஹம்மது ரசூலுல்லாஹ் உம்மத்தார்கள் அங்கெல்லாம் போக தேவையில்லை, எங்கே பாவம் செஞ்சாங்களோ அங்கேயே யாருக்கும் தெரியாமல் அங்கே உட்காந்து லேசாக ஒரு கண்ணீரை வடிச்சிட்டா, லேசாக ஒரு தடவை அழுதுட்டா, அல்லாஹ் என்னை மன்னிச்சிருன்னு நினச்சிட்டு அல்லாஹ் தஆலா மன்னிச்சிருவான். அப்பேற்பட்ட உம்மத்துப்பா. யார் சொல்கிறா? நபி ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் தங்களுடைய பிள்ளைகள்கிட்ட, குறிப்பாக சீத் அலைஹிஸ்ஸலாத்திட்ட, தனக்கு பிறகு ஹலீஃபாவாக வரக்கூடிய சீத் நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களிடத்திலே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்களை பற்றியும் அவருடைய உம்மத்தார்களாகிய நம்மை பற்றியும் முன்னறிவிப்பு செய்தார்கள், வரவேற்புரை நடத்தினார்கள். அந்த சுன்னத்து தான் இன்றும் நடந்து கொண்டு இருக்கிறது. இது நபிமார்களுக்கு மாத்திரமல்ல, அது குறிப்பாக நபிமார்களிலே முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி அவர்களுக்கு முன்னறிவிப்பு நடந்தது, ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துக்கும் முன்னறிவிப்பு நடந்தது, ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு முன்னறிவிப்பு நடந்தது, மனிதர்களுக்கும் முன்னறிவிப்பு நடந்தது. அல்லாஹ்விடத்திலே நான் என்னுடைய ஹலீஃபாவை படைக்கப் போகிறேன் என்று அல்லாஹ் தஆலா பிரகடனப்படுத்துகிறான். ஹலீஃபாவா, என்னுடைய பிரதிநிதியை படைக்கப் போகிறேன் என்று ஒவ்வொன்றாக அல்லாஹ் தஆலா பிரபல்யப்படுத்தி கொண்டே இருந்தான். அருமையானவர்களே, இதே போல நபிமார்களுக்கும் மனிதர்களுக்கும் முன்னறிவிப்பு நடந்ததை போல அவுலியாக்களின் தலைவர் கௌசநாயகம் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுக்கும் முன்னறிவிப்பு நடந்தது. அவர்கள் பிறப்பதற்கு 200 ஆண்டுகளுக்கு முன்னால் ஜுனைதுல் பக்தாதி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி எஜமா நம்முடைய சில்சிலாவுடைய பெரிய மகான் அவங்க சொன்னாங்க, இதே ஊரில் இந்த பக்தாதில் நம்ம புறவச்சையில் இல்லை, இதே ஊரில் அவங்க இருந்தது பக்தாதில், இதே பக்தாது மாநகரத்திலே ஒரு விலாயத்தின் வேந்தர் வலிமார்களுக்கெல்லாம் தலைவர் அப்துல் காதிர் முஹியுத்தீன் என்ற திருநாமம் கொண்ட ஒரு பெரிய மனிதர் மாமனிதர் பிறப்பார். அவங்க காலை வந்தால் நானே அவங்கள்ட்ட பையத்து செஞ்சிருவேன்னு சொன்னாங்க.
நானே அவர்களிடத்திலே பையத்து செய்து விடுவேன். அவ்வேற்பட்ட உயர்வான மனிதன் இந்த ஊருக்கு பிறப்பார் என்று 200 ஆண்டுகளுக்கு முன்பதாகவே அல்லாஹு தஆலா முன்னறிவிப்பு செய்ய வைத்தான். யாருக்கு முன்னறிவிப்பு செய்ய வைத்தான்? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்களுக்கு முன்னறிவிப்பு, நபிமார்களுக்கு முன்னறிவிப்பு, வலிமார்களுக்கு முன்னறிவிப்பு, அவருடைய உம்மத்தார்களுக்கு முன்னறிவிப்பு செஞ்சுட்டா அல்லாஹு தஆலா. அதனுடைய பரக்கத்திலான இந்த விழாவிற்கும் முன்னறிவிப்பு என்ற அடிப்படையிலே வரவேற்புரை என்று நிகழ்த்தப்பட்டிருக்கிறது. அருமையானவர்களே, அது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களையும் ரசூல்மார்களையும் முன்னறிவிப்பு செஞ்சுட்டாங்க. செஞ்சது மட்டுமல்ல, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி எதையும் விட்டு வைக்கல. உலகத்துடைய கடைசி நேரம் வரை எல்லாருக்கும் முன்னறிவிப்பு செய்து விட்டார்கள். அருமையானவர்களே, ஆக இதுதான் வரவேற்புரை. வரவேற்புடைய சாரம்சம் இதுதான். அப்போ உலகத்து ஒரு செய்தி முக்கியமாக நான் பேச வேண்டிய செய்தி என்னன்னா, உலகத்தில் அல்லாஹ்னா எல்லாரும் ஏற்றுக்கிறாங்க, ரசூல்னாலும் எல்லாரும் ஏற்றுக்கிறாங்க, அது அறகுறையாக ஏற்றுக்கொண்டவங்களும் இருக்குது. ஆனால் அவுலியாக்கள் அப்படின்னு சொன்னால், இறைநேசர்கள் என்றால் அது பெரிய ஒரு அலர்ஜி. இறைநேசர்கள்னா பெரிய ஒரு அலர்ஜி. என்ன அது? அவுலியாக்கள் பெரிய பெரிய அலர்ஜியாக வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறாங்க. என்ன அலர்ஜினே தெரியலை. ஏன்னா அதை பற்றி விளங்க முடியலை. அவுலியாக்களை விளங்க வேண்டும் என்றால் அவரும் வலியாக இருக்க வேண்டும். யாருக்கெல்லாம் அவுலியாக்களை பற்றிய விளக்கம் இருந்ததோ அவர்கள் கட்டாயம் இன்ஷா அல்லாஹ் வலியாகத்தான் இருக்க வேண்டும். ஒரு வலியாக இல்லாவிட்டால் இன்னொரு வலியை விளங்கிக் கொள்ளவே முடியாது. ஒரு வலியால் தான் இன்னொரு வலியை விளங்கிக் கொள்ள முடியுமே தவிர மற்றவர்களால் விளங்க முடியாது. ஏன்னா அவுலியாக்கள்னா ஒரு தவறான ஒரு கண்ணோட்டம் வந்து விட்டது. அவுலியாக்கள் என்றால் கொடி எடுப்பார்கள், அவுலியாக்கள் என்றால் கூடு எடுப்பார்கள், அவுலியாக்கள் என்ற சந்தனத்தை பூசுவார்கள், அவுலியாக்கள் என்றால் இன்னும் கொட்டடிப்பார்கள், மேளமடிப்பார்கள். இதுதான் வழிபார்கள் என்று விளங்கி வைத்திருக்கிறார்கள். இது அவுலியாக்களுடைய பேரினால் செய்யக்கூடிய சில காரியங்கள். அதற்கு மார்க்கத்திற்கு அது சொல்லப்பட்டதா சொல்லப்படலையா? சில காரியங்களுக்கு உடன்பாடு இருக்கிறது, சில காரியங்களுக்கு உடன்பாடு இல்லை. அவரவர்கள் காதலிலே செய்து கொண்டு போகிறார்கள். நாம் ஒன்றும் செய்ய முடியாது. அவங்க காதலில் செஞ்சுட்டு போகிறான். யார் என்ன செஞ்சா? அருமையானவர்களே, ஆனால் அவுலியாக்கள் என்றால் புனிதமானவர்கள், அல்லாஹ்விற்கு அவர்கள் நெருக்கமானவர்கள். ரொம்ப கஷ்டமானது இல்லை. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அல்லாஹ்வுக்கு சில அடியார்கள் இருக்கிறார்கள், சில மக்கள் இருக்கிறார்கள். அல்லாஹ்வுக்கு அவர்களுடைய நிலையை, அவர்களுடைய அந்தஸ்தை நபிமார்கள் அவர்கள் அந்த அடியார்கள் நபிமார்களும் அல்ல, போருக்கு சென்று உயிர் நீத்த சுகதாக்கள் தியாகிகளும் அல்ல, ஆனாலும் அவர்கள் அடியார்கள். அவர்கள் யார் சொல்றா? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அல்லாஹ்வுக்கு சில அடியார்கள் இருக்கிறார்கள், அவர்கள் நபிமார்கள் அல்ல, அல்லது போருக்கு போய் உயிர் நீத்த தியாகிகளும் அல்ல, ஷஹீதுகளும் அல்ல, ஆனால் அப்பேற்பட்டவர்கள் எப்பேற்பட்டவங்க தெரியுமா? அவர்களுடைய அந்தஸ்தை பார்த்து நபிமார்கள் கூட பொறாமைப்படுவார்கள். எப்படி இந்த இடத்திற்கு வந்தார்கள் என்று நபிமார்கள் ஆச்சரியமாக பார்ப்பார்கள். அப்படிப்பட்டவங்க யாருங்க? யுஹிப்பூனல்லாஹ, அவர்கள் அல்லாஹ்வை நேசிப்பார்கள். அவர்கள் அல்லாஹ் வேற ஒன்று பெருசா இல்லை, அவர்கள் அல்லாஹ்வை நேசிப்பார்கள். அல்லாஹ் அவர்களை நேசிப்பான். சரி, அல்லாஹ்வை நேசிப்பதற்கு எல்லாரும் சொல்லுவோம், நாங்களும் அல்லாஹ்வை நேசிக்கிறோம்னு சொல்லத்தான் செய்கிறோம். ஆனால் நேசிக்கிறோமா இல்லையா தெரியல. அது என்னத்தையோ ஒன்று செஞ்சுட்டு அல்லாஹ்வை நேசிக்கிறோன்னு சொல்கிறோம். அல்லாஹ் நம்மை நேசிக்கிறான். சரி, அவங்களுடைய செயல்பாடுகள் என்னவா இருக்கும்? அல்லாஹ்வை நேசிப்பதனுடைய அடையாளம் என்ன? அல்லாஹ் அவர்களை நேசிக்கிறான் என்பதற்குரிய அடையாளம் என்ன என்று பார்த்தால், அவர்கள் ஒருவருக்கொருவர் நேசித்துக் கொள்ளுவார்கள். பெருமானார் இங்கே தான் ஒரு அடையாளத்தை சொன்னாங்க. நீங்கள் எல்லாரும் சொல்கிறோமா இல்லையா? அல்லாஹ் என்ன நேசிக்கிறான்னு சொல்கிறோம், நாங்களும் அல்லாஹ்வை நேசிக்கிறோம், எல்லாரும் மாறுதட்டி பேசுவோம். ஆனால் அப்படி மாறுதட்டி பேசுவதற்கு, அல்லாஹ்வை நாம் நேசிப்பதற்கு, அல்லாஹ் நம்மை நேசிப்பதற்கு என்ன அடையாளத்தை வைத்திருக்கிறோம்? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அடையாளத்தை சொன்னார்கள். அது என்ன? யார் தெரியுமா? அவர்கள் எல்லாம் ஒருவருக்கொருவர் நேசித்துக் கொள்ளுவார்கள். ஒருவருக்கொருவர்னா வாப்பா மகனை நேசிப்பது வளமை, மகன் வாப்பாவை நேசிப்பது வளமை, தாய்க்கும் மகனுக்கு மத்தியில் ஏற்படக்கூடிய நேசம் நியாயம். அது கணவனுக்கு மனைவிக்கு மத்தியில் ஏற்படக்கூடிய நேசம் நியாயமானது. அண்ணன் தம்பிக்கு மத்தியில் ஏற்படக்கூடிய நேசம் என்பது நியாயமானது. சொந்த பந்தத்துக்குள் ஏற்படக்கூடிய நேசம் நியாயமானது. அண்டை வீட்டார்களோடு ஏற்படக்கூடிய நேசம் நியாயமானது. ஏதாவது கொடுக்கல் வாங்கல் இருந்தால் அந்த அடிப்படையிலே ஒருவருக்கொருவர் நேசிக்கிறது அது நியாயமானது. அது கொடுக்கல் வாங்கல் இருக்கலாம், 1000 கொடுக்கல் வாங்கல்
வியாபாரத்தில் ஒருவர் அதிகமாக காசு கொடுத்தாரு அல்லது கஸ்டமராக இருக்கிறாரு என்பதற்காகவே நேசிப்பது நியாயம். அது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இருவர்கள் நேசிப்பார்கள், அவர்களுக்கு மத்தியிலே எந்த சொந்த உறவும் இருக்காது, மாமா மச்சா எந்த உறவுமே இருக்காதவர்கள் நேசிக்கிறதுக்கு, அவர்களுக்கு மத்தியிலே எந்த கொடுக்கல் வாங்கலும் இருக்காது. அந்த அடிப்படையில் நேசம், கொடுக்கல் வாங்கல் அடிப்படையில் நேசம் இருக்காது. அவர்கள் நேசிப்பார்கள் லில்லாஹி, அல்லாஹ்விற்காக வேண்டியே நேசிப்பார்கள். அவர்கள் உலகில் எந்த காரணத்திற்காக வேண்டி அவர்கள் நேசிக்க மாட்டார்கள். உலகத்தில் உள்ள எந்த காரணத்திற்காக வேண்டி அவர்கள் நேசிக்க மாட்டார்கள். குறிப்பாக அல்லாஹ்விற்காக வேண்டி மட்டுமே நேசிப்பார்கள். அந்த நேசம் ஒன்று மட்டும் இருந்தால் அவர்கள் அல்லாஹ்வை நேசிக்கிறார்கள். யார் அல்லாஹ்விற்காக வேண்டி நேசித்தாரோ அவர் அல்லாஹ்வை நேசிக்கிறார், அவர்களை அல்லாஹ் நேசிக்கிறான். அருமையானவர்களே, இதை சொல்லிட்டு ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க, அவங்க யார் தெரியுமா? லா ஹௌஃபுன் அலைஹிம் வலா ஹும் யஹ்ஸனூன். அவங்க தான் யாரு? லா ஹௌஃபுன் அலைஹிம் வலா ஹும் யஹ்ஸனூன். அவர்களுக்கு அச்சமோ கவலையோ இல்லை என்று அல்லாஹ் தஆலா சொல்றான். நம்மள யாருக்காவது அச்சம் கவலை இல்லைன்னு சொன்னா, வலிமார்களுக்கு அச்சமும் இல்லை கவலையும் இல்லை. நமக்கு அச்சம் கவலை இல்லைன்னு யாராவது சொல்ல முடியுமா? சொன்னால் வலியுடைய ஒரு அடையாளம், வலிமார்களுக்குள்ள ஒரு அடையாளம் அச்சம் கவலை இல்லை, எதை பற்றியும் கவலை இல்லை. ஆனால் அப்படி வாழ்கிறவங்க இன்னைக்கு எங்களுக்கு என்ன கவலை இருக்குது? இல்லை அருமையானவர்களே, கவலை என்பது எப்போ வரும்? அச்சம் என்பது எப்போ வரும்? யாராவது ஒருவர் தேவையை நிறைவேற்றி தருவதாக நினைத்தால், யாராவது ஒருவர் நமக்கு தேவையை நிறைவேற்றி தருவார், நமக்கு அதை செய்து விடுவார், நமக்கு இடைஞ்சல் செய்து விடுவார் என்று பயம் இருந்தால் அவரை பார்த்து பயம் வரும். அல்லது நமக்கு ஏதாவது கிடைக்க வேண்டியது கிடைக்காமல் போய்விடுமோ என்ற கிடைக்க வேண்டியது கிடைக்காமல் போய்விடுமோ என்ற சிந்தனை இருந்தால் அவருக்கு கவலை ஏற்படும். எந்த சிந்தனையுமே இல்லாதவர்கள், அவர்களால் யாரை பார்த்து அவங்க பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. மடியில் கனம் இல்லை, வழியில் பயம் இல்லைன்னு சொல்லுவாங்க. அதே போல் அந்த வலிமார்களுக்கு மடியில் பயம் இல்லை, மடியில் கனம் இல்லை. அவர்களிடத்தில் குற்றம் குறைகள் செய்யலை, யாருக்கும் தீங்கு செய்யவில்லை, யாருக்கும் துரோகம் செய்யலை. அதனால் அவர்கள் யாருக்கும் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை, யாரிடத்தில் தேவையாக வேண்டிய அவசியம் இல்லை, தேவையாகவும் மாட்டார்கள். அதனால் அவர்கள் பயப்படவும் மாட்டார்கள். எது கிடைத்தாலும் அல்லாஹ் தான் தருகிறான். என்ன நடந்தாலும் இன்னும் சில நடக்குது. என்னன்னு சொன்னால், அவுலியாக்களோடு சேர்ந்து இருந்தால் கஷ்டம் வரக்கூடாது, துன்பம் வரக்கூடாது. கஷ்டம் வர துனியாவுடைய காரியங்களுக்காக வேண்டி அவுலியாக்களை சேர்ந்து இருக்கிறது அல்ல. துனியாவுடைய காரியங்களுக்காக வேண்டி அவுலியாக்களோடு சார்ந்து இருப்பது என்பது இல்லை. அவுலியாக்களுக்கு அல்லாஹ் தஆலா கஷ்டத்தை கொடுக்கறதுக்குனே அவுலியாக்களை தேர்ந்தெடுத்தான், சும்மா இல்லை. நபிமார்கள் கஷ்டப்பட்டதை போல உலகத்தில் வேறு யாரும் கஷ்டப்படவே இல்லை. கஷ்டங்களை கொடுப்பதற்கென்றே அல்லாஹ் தஆலா நபிமார்களை தேர்ந்தெடுத்தான். அல்லாஹ் தஆலா ஒரு ஆஃபர் போட்டான். அல்லாஹ் ஒரு ஆஃபர் நபிமார்கள்ட்ட போட்டான். இதுக்கு உதாரணமாக சொல்கிறேன். ஏன்னா நிறைய பேர் நாங்களும் தர்காவுக்கு போகிறோம், தொழுகிறோம், வணங்குறோம், ஆனால் எங்களுக்கு ஏன் கஷ்டம்? பொருளாதார பிரச்சனை நிறையா இருக்குது, நிறைய பேரோட சிந்தனை ஓடிக்கிட்டு இருக்குது சகோதரர்களே. அதை தெளிவுபடுத்துக்கான்னு சொல்கிறேன். அல்லாஹ் ஒரு ஆஃபரை போட்டான். ஒரு ஆஃபர் இருக்குது, யார் வாங்கிக்கிறா அப்படின்னு நபிமார்களை பார்த்து கேட்டான். என்ன ஆஃபர்னா, உடம்பெல்லாம் புழு அரிக்கும், இது ஆஃபர். யாருக்கு வேணும்னா நம்ம என்ன வேணும்னு சொல்லிடுறோமா? 1000 ரூபா கிடைக்கிறது யாருக்கு வேணும்? 10,000 ரூபா கிடைக்கிறது யாருக்கு வேணும்? அந்த மாதிரி ஆஃபரில் போடுவோம். 1000 ரூபா, 10,000 ரூபா, தங்க நகை, வீடு, காரு, பைக்கு, இந்த மாதிரி ஆஃபர் போட்டால் நீ நான் முந்திக் கொள்ளுவோம். அல்லாஹ் தஆலா ஒரு ஆஃபர் போட்டான். உடம்பெல்லாம் புழு அரிக்கும், புண்ணு வரும், சீழ் சலம் கொட்டும். அப்படிப்பட்ட ஒரு ஆஃபர் ஒன்று இருக்குது, உங்களில் யார் அதை வாங்கி கொள்றீங்க அப்படின்னு கேட்டான். நபிமார்கள், எல்லா பெரும்பான்மையான நபிமார்கள், யா அல்லாஹ் எனக்கு கொடுத்துறேன், எனக்கு கொடுத்து அந்த பாக்கியது எனக்கு கூட, எது அந்த கஷ்டத்தை அந்த துன்பத்தை எனக்கு கொடுத்துரு கேட்டாங்க. அல்லாஹ் தஆலா சொன்னான், அதையெல்லாம் வாங்கிறதுக்கு உங்கள்ட்ட தகுதி இல்லைங்க. ஒரு ஆள் இருக்கார், யார்? ஐயூபுங்களை ஒருத்தர் நபி இருக்கிறார், அவருக்கு நான் கொடுத்துக்கிறேன்னு அல்லாஹ் தஆலா சொன்னான். அவங்கள பார்த்து அல்லாஹ் தஆலா கொடுத்தான். அருமையானவர்களே, அந்த மாதிரி கஷ்டம் யாருக்காவது வந்துச்சா? மூசா ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தை போல அல்லாஹ் தஆலா 300 வருஷம் மனைவி மக்களை நம்மளை பிரித்தான். அல்லாஹ் தஆலா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தை போல யார் நெருப்பு குளத்துக்கு போடப்பட்டுச்சா? அந்த மாதிரி என்ன கஷ்டமாக யாருக்கு ஏற்பட்டுச்சா? சொந்த பந்தங்கள் எல்லாத்தையும் நதியில் போட்டு அமுக்கி அழிச்சிட்டு அல்லாஹ் தஆலா நபி நூஹ் அலைஹிஸ்ஸலாத்தை மட்டும் காப்பாற்றினான். குடும்பத்தார்கள் மட்டும், அவங்க குடும்பத்திலே கொஞ்சம் பேரை தண்ணியில் தள்ளி விட்டானே.
இது மாதிரி யாருக்காவது கஷ்டம் வந்துச்சு? அருமையானவர்களே, ஆக நபிமார்களை சோதிப்பதற்கென்றே அல்லாஹ் தஆலா வைத்திருந்தான். கஷ்டத்தை எதுக்கு? இதெல்லாம் உனக்கு மட்டும் கஷ்டம் இல்லைப்பா, அங்கே பாரு என் நபிமார்கள் எவ்வளோ கஷ்டம் இருக்குது பாருன்னா. மூசா அலைஹிஸ்ஸலாம் காலத்தில் எல்லாம் இன்னைக்கு இப்போ நிறைய பேர் பேச விடணும்னு சொன்னோம். இப்போ அவங்கள பேச விட்டால் பாங்கு டைம் ஆகிடும். அதனால் அவங்க பேச வரலைங்கிறக்க நான் பேச ஆரம்பித்தேன். எனக்கு பேசுகிறதுக்கு எனக்கு இதையும் இல்லை, வரவேற்பு 2 நிமிஷம் சொல்லி முடிக்கணும்னு நினச்சேன். அவங்கள தான் பேச விடணும், யாரும் வரலைங்கிறத நான் பேச ஆரம்பித்தேன். அருமையானவர்களே, இப்போ பேச விட்டால் பாங்கு சொல்கிறதுக்கு ரொம்ப இடைஞ்சலாக போய் அவங்க பேசுகிற முடியாமல் போயிடும். அதனால் இருக்கக்கூடிய இன்னும் 5 நிமிஷம் இருக்குது, நானே பேசி முடிச்சுக்கிறேன் இன்ஷா அல்லாஹ். நபி மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் ஒரு காட்டில் மலை மேலே ஏறி போனாங்க. நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் ஒரு ஆளை பார்த்தாங்க, உடம்பெல்லாம் புழு அரிச்சு போய் கிடக்கிறார். ஒரு ஆள் ஒரு உடம்பெல்லாம் புழு அரிச்சு போய் கிடக்கிறார். அவர்கிட்ட போய் கேட்டாங்க, என்னங்க எப்படி வாழ்கிறீங்க? அல்லாஹ் என்னை இந்த நிலைமையில் 20 வருஷமாக வச்சுருக்கான்னாங்க. எத்தனை வருஷமா? 1 நாள் 2 நாள் இல்லை, 20 வருஷமாக அல்லாஹு தஆலா என்னை இப்படி வைத்திருக்கிறான் அப்படின்னு சொன்ன. அல்ஹம்துலில்லாஹ். அதுக்கும் அல்ஹம்துலில்லாஹ். நமக்கு ஒரு தலைவலி வந்தால் அல்லாஹ்வை நடுரோட்டு கொண்டு நிப்பாட்டி விட்டுறோம். ஒரு தலைவலி வர வழி இல்லை, அந்த அல்லாஹ் கண்ணு இல்லையா, காது இல்லையா, அது இல்லையா, இது இல்லையான்னு கேட்டு நடுத்தரில் கொண்டு விட்டாடுறோம். அவர் சொன்னார், 20 வருஷமா அல்லாஹ் என்ன சந்தோஷமாக வாழ வச்சுக்கிறார். சாப்பிட்றதுக்கு என்னங்க செய்றீங்க? நடக்க முடியாதுங்க, என்னங்க செய்றீங்க? ஒரு காக்கா வந்து ரொட்டியை வந்து என் வாயில் பிச்சு பிச்சு போடும், நான் அதை சாப்பிடுவேன். போட்டுட்டு கொஞ்சம் தண்ணியை கொண்டு வரும் காக்கா, என் வாயில் கொஞ்சம் ஊற்றி விடும், எனக்கு அது போதும். அல்லாஹ் என்ன அப்படி வாழ வச்சுக்கிட்டு இருக்கான்னு சொன்னாங்க. மூசா அலைஹிஸ்ஸலாம் அது ரொம்ப கண்ணும் கலங்கி போச்சு. இப்படியும் மனிதரா? கடைசியை கேட்டாங்க, ஏங்க இன்னைக்கு நான் வந்துட்டேங்க, உங்களுக்கு ஏதாவது தேவை தான் என்கிட்ட கேளுங்கன்னாங்க. ஒன்றும் வேணாங்க, நீங்கள் போங்க சார் அப்படின்னாங்க. மூசா அலைஹிஸ்ஸலாம் உடலை ஏதாவது உங்களுக்கு கொடுங்க, உங்களுக்கு ஏதாவது நான் செய்யணும், உபகாரம் பண்ணணும். அப்போ அவர் கேட்டார், உபகாரம் வேணும், கொஞ்சம் தண்ணி தாங்க, தண்ணி தாக மாட்டேங்குது அப்படின்னு சொல்லி மூசா அலைஹிஸ்ஸலாம் தண்ணி எதில் போய் எடுத்துகிட்டு வர்றது? போகும்போது தண்ணி பாத்திரம்லாம் தூக்கிட்டு போவாங்க. அங்கே போய் ஒரு இலையை பிச்சு அந்த இலையை ஒரு சின்ன கொற்றா மாதிரி ஆக்கி அதில் தண்ணி எடுத்துகிட்டு வந்து பார்த்தா அவருடைய உடம்பு செதஞ்சு கிடக்குது. அது வரைக்கும் 20 வருஷமாக காப்பாற்றின அல்லாஹு தஆலா அவருடைய உடம்பை சல்லி சல்லியாக 4 சிங்கங்கள் வந்து மொத்தமாக அவருடைய உடம்பை சில்லியாக செதைச்சு போட்டுடுச்சு. அல்லாஹ்ட்ட கேட்டாங்க, ரப்பே என்ன இது? தண்ணி தானே கேட்டார் அவரு. நான் தண்ணி எடுக்கத்தானே போனேன், வர்றதுக்குள்ள உடம்பெல்லாம் இப்படி பிஞ்சு பிஞ்சு போய் கிடக்குது. அப்போ அல்லாஹ் சொன்னானா, 20 வருஷமா அந்த மனுஷன் என்ன கேட்டுக்கிட்டு இருந்தாரு? ஒரு மனுஷனை கண்டுள்ள மனம் மாறிட்டாரு பாத்தியா, உங்கள்கிட்ட கேட்டாரு பாத்தியா, அதனால் அப்படி பண்ணிட்டேன்னு சொன்ன அல்லாஹ். அல்லாஹு அக்பர். அருமையானவர்களே, அடுத்தவங்கள்ட்ட தேவை, நபிகிட்ட தேவையானாங்க, வேற யார்கிட்டையும் தேவையாகலை. அல்லாஹ்வுடைய நேசத்தை தேவையானாங்க, வேதம் கொடுக்கப்பட்ட ரசூல்கிட்ட தேவையானாங்க, வேற யார்கிட்டையும் தேவையாகலை. அதுவே அந்த வலிமார்களுக்கு அந்த மாதிரி நிலைமை. அப்போ வலிமார்கள் என்றால் அல்லாஹ்வுடைய கஷ்டத்தை அனுபவிப்பவர்கள். அல்லாஹ் தஆலா யாருக்கெல்லாம் கஷ்டத்தை கொடுக்குறானோ அவங்கெல்லாம் விலாயத்துடைய மக்காமில் இருக்கிறாங்கன்னு விளங்கிக்கோங்க. அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ் பரக்கத் செய்வான். நமக்கு ஈமான் நசீபாக்கிட்டான் அல்லாஹ் தஆலா, ஈமான் நசீபாக்கிட்டான். சுன்னத்துல் ஜமா அஹ்லு சுன்னத்துல் ஜமாத் அல்லாஹ் நசீபாக்குறான். அவுலியாக்களே கொண்டாடக்கூடிய நசீபா அல்லாஹ் தஆலா கொடுத்தான். நமக்கு ஷைகுமார்களை பிச்சையாக அல்லாஹ் தஆலா கொடுத்துட்டான். ஒரு சின்ன கஷ்டம் வந்தாலும் சரிதான், நமக்கு விலாயத்து கிடைக்குதுன்னு நினச்சிக்கோங்க. விலாயத்தில் எல்லா வலிமார்களும் சிரமப்பட்டு இருக்கிறார்கள், சிரமத்தை கொடுத்து அவங்க பெரிய ஆளாக வந்திருக்கிறாங்க. அது நான் கேட்குறதுனால அல்லாஹ் தஆலா இதனால் நீ பேசுனீங்க, உலக நான் கஷ்டத்துக்கு அல்லாஹ் என்ன காப்பாற்று. ஏன்னா பேசக்கூடிய சில விஷயங்களை பேசுனா அல்லாஹ் தஆலா அதை பிடிச்சிக்கிடுவான். வீடியோ பேர் எடுக்கிறாங்க, அல்லாஹ்வுடைய வீடியோ தனி வீடியோ. அது அஹமது கபீர் ரிஃபாயி நாயகம் ரலியல்லாஹு தஆலா எல்லாருமே கேள்விப்பட்டிருவோம். மிகப்பெரிய மகான். அவங்க உடல்நிலை பாதிக்கப்பட்டு கஷ்டப்பட்டு படுத்திருக்கிறாங்க, ரொம்ப கஷ்டப்பட்டு படுத்திருக்கிறாங்க. அவங்க சொந்த பந்தம் எல்லாருமே, இன்னும் சொல்லப்போனால் நம்ம வீட்டில் உள்ள நிலைமை தான் அவங்களுக்கும் நிலைமை. அவங்க வீட்டில் உள்ள நிலைமை தான். அவங்கள யாராவது தேடி வந்தோன்னா வீட்டுக்கு போவாங்களாம், அவங்க மனைவிட்ட போய் கேட்பாங்களாம், எஜமா வாப்பா எங்கே இருக்கிறாங்கன்னு. அந்த அளவு ஒரு மனுஷன் தேடி வந்து வேலையை பார்த்துட்டு போயாம்பாங்களாம். நம்ம வீட்டு நிலமை அப்படி அங்கே நடந்துருக்குது. என்ன அவரையும் மனுஷன் தேடி வந்திருக்கேன்னாகலாம். இப்படி தான் அவங்க சொல்லுவாங்க. ஒரு ஆள் சரி இருக்கட்டுங்க, நான் போய் அவங்கள போய் எஜமான பார்க்குறோன்னா, அது காட்டில் மேய போயிருக்கே, போய் பார்த்துட்டு வாப்போ. அந்த மாதிரி அவங்க வீட்டு அம்மா சொன்னாங்களாம். இவர் நேரம் அங்கே போய் எஜமானே அவங்க ஹதியாலாம் அந்த எஜமான கண்ணியப்படுத்துகிறாங்களாம்.
கடைசியில் எஜமான் நீங்கள் இவ்வளோ சாதியாக இருக்கிறீங்க, உங்கள் மனைவி இப்படி இருக்கிறாங்கல்ல, அவங்க அப்படி இருக்கிறனால நீ என் பக்கத்தில் வர்றப்பா, அவங்க எனக்கு இணக்கமாக இருந்தால் நீங்கள்லாம் என் பக்கத்தில் வர முடியாதுப்பா, அதனால் அல்ல அப்படி வச்சுருக்கான்னு சொன்னாங்க. விளையாச்சுங்களா? அதனால் வீட்டில் அது மாதிரி தான் இருந்தாலும் சரி, நமக்குலாம் விலாயத்து நசீபாவது நினச்சிக்கோங்க, எல்லாம் வரக்க செய்வான். உங்களுக்கு அப்படி இல்லையா? விலாயத்து கிடைக்குன்னா நம்ம இருக்கணும், பார்த்துக்கோங்க, இருக்கெல்லாம் போதுமான அருமையானவர்களே. அதே மாதிரி அகமது கபீர் ரிஃபாய் நாயகம் சொன்னாங்க, உடம்பு சரியில்லாமல் படுத்திருக்கிறாங்க. ஒரு நாள் சொன்னாங்க, நாளைக்கு என் மூளை உருகி ஓடும். என்னது? சாதாரணமாக என்ன சொல்கிறாங்க? என் மூளை உருகி ஓடும், அதில் பயந்துடாதீங்க, நான் அப்படியே மௌத்தா போயிடுவேன்னு சொன்னாங்க. எவ்வளோ பெரிய விஷயம் பாருங்கள், சாதாரணமாக சொல்லிட்டாங்க பாருங்கள். விளைஞ்சிங்களா? என் மூளை உருகி ஓடும்பா, பயந்துடாதீங்க, அப்படி நான் மௌத்தா போயிடுவேன், ஏன்னா அது பிறகு அடைக்கிறீங்கன்னு சொன்னாங்க. புரிஞ்சுங்களா? அப்போ வலிமார்களை, இறை நேசர்களை, நபிமார்களை அல்லாஹு தஆலா சோதிப்பதற்காக வேண்டியே படைத்தான், வேற ஒன்றும் இல்லை. உங்களுக்கு எனக்கு அந்த சோதனையை கூட நம்மளால் தாங்க முடியாது, காஃபிராவே போயிடுவோம், அல்லாஹ் பாதுகாக்கணும். அருமையானவர்கள், அதனால் ஒரு சின்ன சின்ன கஷ்டங்கள் வந்தாலும் சரிதான், நமக்கு விலாயத்து கிடைக்குதுன்னு நினச்சிக்கோ, ஈமான் கிடைச்சிச்சு, அல்லாஹ் தஆலா உயரிய அந்தஸ்து கொடுக்குறான் என்று அழைத்துக் கொள்ளுங்கள். அதுக்காகவே அல்லாஹுவை ஒரு கணமேனும் அல்லாஹ் மேல் கருத்து வேறுபாடு கொண்டு விடாதீர்கள். ஒரே ஒரு ஹதீஸு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நீங்கள் மௌத்தா போகிறதுக்கு முன்னாடியாவது அல்லாஹ் மேலே நல்ல எண்ணம் வச்சு மௌத்தா போகன்னு சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எப்போ? மௌத்தா போகிறதுக்கு இன்னைக்கு வேணாம்பா, நான் எவ்வளவோ சொல்கிறேன், அல்லாஹ் யாருக்கு அநியாயம் செய்ய மாட்டான், அல்லாஹ் எனக்கோ உனக்கோ உலகத்தில் யாருக்கும் அநியாயம் செய்ய மாட்டான், என்ன தப்பு நடந்தாலும் சரிதான், அது நீ செஞ்சது தான், அல்லாஹ் செஞ்சது அல்ல, அல்லாஹ் மேலே பழியை போற்றாதே, நீ இப்போ இருந்துட்டு போ, மௌத்தா போகிறதுக்கு முன்னாடியாவது அல்லாஹ் நல்லெண்ணெய் வச்சு மௌத்தா போன்னு சொன்னாங்க. அல்லாஹு தஆலா அல்லாஹ் மேலே நல்ல எண்ணத்தை, கருத்து வேறுபாடு இல்லாத எண்ணத்தை அல்லாஹு தஆலா நமக்கு இன்றே தருவான், அல்லது மௌத்தா போகிறதுக்கு முன்னாடியாவது மௌத்தா போகும்போதாவது நல்ல எண்ணத்தோடு மௌத்தா போகக்கூடிய வாய்ப்பை தந்தருள்வானாக. வாஹிர் தஅவாஹும் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும்.